முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நாளையே உன் துணையிடம் சேரும் நிகழ்வு உனக்கு நடக்கப் போகின்றது. உன் நீண்ட நாள போராட்டம் ஒரு அதிசயத்தில் முடிய போகின்றது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. சிறிது காலம் பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நான் கொண்டு வர செய்வேன். நம்பிக்கை கொள். இது அப்பாவின் வாக்கு. இப்பொழுது உன் துணையே தானாகவே நாளை உன்னிடம் வரப்போகின்றார். அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது. அவருடைய ஆள் மனதில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய். நீ உன் துணையிடம் நாளையே சேரும் நிகழ்வு நடக்கப் போகின்றது. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களே நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய முருகனப்பா நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். சில நன்மைகள் நடக்கும்போது திருஷ்டியாய் சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். நீ உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால் சென்று தீர்க்க முயலாதே. எப்போதும் உன் கவனம் உன் துணையின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும். உன் தோல்வியின் பக்கம் இழுக்க இழுக்க சிறு பிரச்சனைகள் வந்து தூண்டும். அவற்றை கவனமாக தவிர்த்துவிட்டு மனதை அமைதியாக வைத்து கொண்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் தங்கமே. நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் இது. நாளையே உன் துணையுடன் நீ இணைய போகின்றாய். சந்தோஷமாக இரு. அனைத்துமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. கூடிய விரைவில் அதற்கான மாற்றத்தை நான் தருகின்றேன். யாமிருக்க உனக்கு பயமேன். ஓம் முருகா.